Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ப்ராடக்ட் ப்ரீஸ். இன்னைக்கு ப்ராடக்ட் ப்ரீஸ்ல லென்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, லென்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க கவனமா பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது எதை பார்த்து நம்ம ஒரு லென்ஸை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எனக்கு லென்ஸ் போடுறதுக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் கேட்டப்போ ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாமா, லென்ஸ் வந்து பெருசாக நம்ம ஸ்டோரில் தான் போய் வாங்கணுமா அப்படின்லாம் நான் கேட்டிருந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, லென்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயுமே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான லென்ஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் விசாரித்த வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அமேசான்லேயே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் வந்து எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து லென்ஸில் இருக்குது. லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லுக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தமாக வந்து 10 லென்ஸ் வந்து வருது. ஒரு கண்ணுக்கு 5, இன்னொரு கண்ணுக்கு 5, அந்த மாதிரி 10 லென்ஸ் வருது. இந்த 10 லென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்ரல் ஷேடு தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து க்ரீனு, க்ரே அந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரெஷ் லுக் வந்து ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃப்ரெஷ் லுக் வந்து சூஸ் பண்ணேன். வேறு எந்த பிராண்டும் நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து லென்ஸ் பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தொடர்ந்து லென்ஸ்னால் என்ன, லென்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாமா, எனக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டுலாம் நிறைய கொஷின்ஸ் வந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், ஃப்ரெஷ் லுக் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. இதோட ப்ரைஸ் வந்து 800 கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான லென்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய லென்ஸ் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் போடும்போது சம்டைம்ஸ் வந்து இரிட்டேஷன் ஆகலாம், இல்லைனா கண் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து ஒரு லென்ஸை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பட் போடுறதுல வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப ஈஸி இதாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கவே வேண்டாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு நானே இவ்வளோ தானா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு இது வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு எது கலர் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லுக் லென்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னல, இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டேக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரு வாட்டி கழட்டிட்டிங்கன்னா அது டிஸ்பேச் பண்ணிடணும், அடுத்த செட்டு எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு லென்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தான் வந்து 1 டே லென்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த், 3 மந்த், அப்புறம் 6 மந்த், 1 இயர் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து அது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இருக்கா இல்லை இரிட்டேஷனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு 1 டே லென்ஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, வேறு பெருசாக இரிட்டேஷனோ அந்த மாதிரி இல்லை. போட்ட உடனே கண் வந்து கொஞ்சமாக கலங்கி தண்ணி வருது, மற்றபடி எரிச்சலோ இல்லைனா வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷனாக உறுத்துற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு இல்லை. அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது லென்ஸை வந்து எப்படி கரெக்டாக போடுறது, ரொம்ப ஈஸியாக போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் லென்ஸ் வாங்கினேன், அந்த பேக்கேஜிங் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அது கூட வந்து பில் கார்டு மட்டும் இல்லாமல் அந்த லென்ஸு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் சம்திங் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லென்ஸ் இருந்துச்சு. மொத்தமாக 10 லென்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஷேடு இருக்குது. பட் எனக்கு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால ரொம்ப க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி போல் ஒரு நியூட்ரல் ஷேடாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன் வந்து கீழே சிந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லென்ஸ் வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணில் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி போட்ட பின்னாடி உங்களுக்கு ரொம்ப உறுத்துற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் லென்ஸு வந்து அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உறுத்தவும் செய்யாது.
நீங்கள் போடும்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, லென்ஸ் எப்போவுமே கீழே தவற விட்டுறாதீங்க. அப்படி தவற விட்டிங்கன்னா அந்த லென்ஸ் போட வேண்டாம். ஏன்னா கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. ஒருவேளை அதில் வந்து ஏதாவது தூசியோ ஏதோ ஒன்று பட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டிஷ் ஆகிறதுக்கோ இரிட்டேஷன் வர்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா வந்து தூசி இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லென்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் வந்து போட போகிறோம், கையில் இருக்க தூசி கூட கண்ணில் படலாம். இப்போ லென்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கண்ணோட கருவிலியை வந்து ஒரு சைட் பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேஸில் வந்து நம்மளுடைய லென்ஸ் வச்சுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு அதுக்கப்புறமா கண்ணோட அந்த கருவிலியை வந்துட்டு அந்த லென்ஸில் வந்து பதிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வரத்தான் செய்யும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இன்னொரு கண்லேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எம்டி ஸ்பேஸில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவிலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த லென்ஸ் கிட்ட கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது ஈஸியாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்ணை வந்து 2 பக்கமும் பிடிச்சிட்டு நீங்கள் லென்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி கலட்டுறது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். லென்ஸில் வந்து கையை வச்சு நல்லா லென்ஸை ஆட்டினிங்கன்னா அது வந்து கலண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கையை இந்த மாதிரி லென்ஸை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. லென்ஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு அமேசிங்கான ரிவ்யூவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.